அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளலாம். முதல் வசனத்தில், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள் என்று சொல்லி இங்கே ஓசியா தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மனநிலையை இந்த வசனத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பவும், தன்னுடைய ஜனங்களை குணமாக்கவும் அவர் விருப்பமுள்ளவராக அவர் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 115வது அதிகாரத்தில் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள ஒரு ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்ம மேலே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உடையவராக, சிறையிருப்பில் இருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது, கஷ்டத்தில் கண்ணீரில் வாழ்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை, வியாதியில் இருக்கிற காரியங்கள் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் புதிய ஏற்பாட்டில் எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அத்தனை வாஞ்சை உள்ள ஒருவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசுவும் அதாவது இந்த பூமியிலே வாழும் பொழுது மத்தேயு 23:37 சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், விருப்பமாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32, 36, ஆகையால் மோவாபின் நிமித்தம் நான் அலறி, மோவாப் தேசம் அனைத்து நிமித்தமும் கூக்குரல் இடுவேன், கீராரேஸ் மனுஷனின் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும், சிப்மா ஊரின் அந்த திராட்சை செடியே, யாசேருக்காக நான் அழுதது போல உனக்காகவும் அழுவேன். 36ஆம் வசனத்தில், ஆகையால் மோவாபி நிமித்தம் என் இருதயம் நாகசூரம் போல துயரமாய் தொனிக்கும், கீராரேஸ் மனுஷரின் நிமித்தம் என் இருதயம் நாகசூரம் போல துயரமாய் தொனிக்கும், அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடினால் அப்படி தொனிக்கும். வாழ்க்கை அழிந்து நாசமாகிற நிலைமைய ஒருபொழுதும் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. ஆனால் அவரால் நியாயமாக அவ்வாறு செய்ய முடியாது என்பதை அங்கே கீழே உள்ள வசனங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆசைப்படுகிறார், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் 2ஆம் வசனத்தில் அவர்கள் பொல்லாப்பையெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் வசனத்திலேயே எப்ராயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லிட்டு, அவர்கள் பொல்லாப்புகளை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு தடையாய் இருப்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய பொல்லாப்புகள், நம்முடைய அக்கிரமங்கள். ஆண்டவருக்கு நம்முடைய திருட்டுத்தனமான காரியங்கள், நம்முடைய கொள்ளையடிக்கிற பரிகார காரியங்கள் அவரை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறது, நினைவில் வைத்திருக்கிறார் என்கிறத மனுஷன் நினைக்கிறதில்ல, இருதயத்தில் சிந்திக்கிறதில்ல. ஆனால் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறான். பொல்லாப்பு செய்கிறதிலிருந்து விடுதலை பெறுகிறதில்ல, வஞ்சனையாய் நடக்கிறதிலிருந்து விடுதலை பெறுகிறதில்ல. அவர்கள்
பொல்லாப்புகளை எல்லாம் செய்து 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 அங்கே ஒரு சுவர் போல உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்களுடைய முகத்தை அவர் நோக்கி பார்க்க முடியாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நினைவில் வைத்திருக்கிறேன், என் முகத்துக்கு முன்பாக மனிதனுடைய பல பாவங்கள் அவைகள் காணப்படுகிறபடியினால நான் அவைகளின் நிமித்தமாக அவர்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுகிறேன். நான் 100க்கு 100 நியாயாதிபதியாக இருக்கிறபடினால அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு எரேமியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார். 31வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற காரியம் 34வது வசனத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் அறிக்கை இடுகிறவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தால் கூட அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 32 சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆகவே நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவம் மூடப்பட்டது என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை நினைவில் எண்ணாது இருந்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நினைக்கிற விருப்பத்தை, அவர் நினைக்கிற வாஞ்சையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற முடியும். இங்கே நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 3ஆம் வசனத்தில் துன்மார்க்கமான ராஜாக்களே தம் ஜனங்களுடைய துன்மார்க்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று ஒரு கருத்தை இங்கே ஓசியா சொல்லுகிறார். அதாவது எந்த ஒரு தேசத்தை ஆளுகிறவர்களும் தங்களுடைய ஜனங்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறதை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் துன்மார்க்கமான கிரியைகளை செய்கிறதை விரும்ப மாட்டார்கள். எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும், நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், நல்ல பிள்ளைங்க நீ சமுதாயத்தில் பேர் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறார்களோ அதே போல தேசத்தை ஆளுகிறவர்களும் அப்படி நினைப்பார்கள். ஆனால் ஓசியா வாழ்ந்த நாட்களில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அவர்கள் அங்கே துன்மார்க்கமான காரியங்களை அவர்கள் செய்து அங்கே ராஜாவை தங்கள் பொல்லாப்புனாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் நல்லா குடிச்சு விட்டு ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு அப்பா உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொன்னால் தகப்பனுடைய இருதயம் எத்தனை வேதனைப்படுமோ அத்தனையாக பெற்றோர்களினுடைய இருதயம் வேதனைப்படுகிற மாதிரி ராஜாக்களினுடைய இருதயங்கள் தன்னுடைய ஜனங்கள் பொல்லாப்பு செய்யும் போதும் பொய்களினால தங்களை சந்தோஷப்படுத்தும் போதும் அவர்கள் அதை கண்டித்திருக்க வேண்டும், அதற்கு செவி சாய்த்திருக்க கூடாது. அவர்கள் என்னென்ன பொல்லாப்புலாம் செய்கிறாங்கன்னா அவர்கள் எல்லாரும் விபச்சார கல்லர், விபச்சார பாவங்கள், அப்பஞ்சூடுகிறவன் எரிக்கிறவன் அடுப்பை போல இருக்கிறாங்கன்னா எப்பவுமே அவர்களுடைய இருதயம் தீவினையை அது வெளியே கொண்டு வருகிறதற்கு பிறப்பிக்கிறதற்கு அது எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறது. திராட்சை துருத்திகளெல்லாம் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள், நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்கிட்டு அப்படிங்கிறது போல அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். சரசக்காரரோடே அவன் தன் கையை நீட்டுகிறான். சண்டை போடுறவங்க கூட கையை நீட்டுகிற அளவிற்கு தேசத்தில் இத்தனையாக பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் எப்படியாவது பாவம் செய்கிறதற்கு தங்களுடைய இருதயத்தை ஒரு அடுப்பை போல ஆயத்தமாக்கி அனலாக்கி 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அங்கே ராஜாக்கள் ஜனங்களுடைய காரியங்களை கண்டிக்காம போனபடினால கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள்ல 6 அரசர்கள் அங்கே அவர்கள் மரித்து போகிறார்கள். அசிரியாவின் படையெடுப்புக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 6 அரசர்கள் ஆண்டார்கள். அவர்கள் 4 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1-30 வரை பார்த்தோன்னு சொன்னா அங்கே சகரியா, அந்த சகரியாவை சல்லும் என்கிறவன் கொலை செய்து அவன் 1 மாதம் தான் ஆட்சியில் இருக்கிறான். அவனை மெனாகாம் என்கிறவன் கொலை செய்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறான். அதற்கு பின்பாக பெக்காயா என்கிற ராஜா 2 வருஷம் இருக்கிறான். அவனை பெக்கா என்கிறவன் கொலை செய்து விடுகிறான். அந்த பெக்கா அவன்
ஆட்சி செய்த அந்த நாட்களிலே அங்கே ஓசையா என்கிற ராஜா அவனை கொலை செய்து விட்டு வருகிறான். அதுக்கப்புறம் ஓசையாவின் நாட்களுக்கு பின்பாக அங்கே அசிரியாவின் கைகளில் இஸ்ரவேல், வடக்கு இஸ்ரவேல் மாட்டிக்கொண்டு அவைகள் சிறையிருப்புக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். அடுப்பை போல இருதயத்தை ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற ஜனங்களினுடைய பொல்லாப்புகளின் நிமித்தமாக, பொய்களின் நிமித்தமாக, குடிவெறியின் நிமித்தமாக, அவர்களுடைய விபச்சார காரியங்களின் நிமித்தமாக ராஜாக்கள் அவர்களை கண்டிக்காதபடி மனம்போன போக்கில் அவர்களும் வாழ்ந்தபடியினால அவர்கள் வீழ்ந்து போனார்கள் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். இதில் சபைக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன, இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு நிறைய கூட்டம் சேர்த்துட்டானா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லி ஆண்டவருடைய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் கூட்டம் சேர்க்கிறதற்காக அநேக பொல்லாத கிரியைகளை செய்து பொய்யான காரியங்களை சொல்லி நான் ராஜாவை சந்தோஷப்படுத்துவேன்னு நினைக்கிறாங்க. உலக பிரகாரமான ராஜா வேணா சந்தோஷப்பட்டு மாண்டு போகலாம், ஆனால் ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவர் இவைகளையெல்லாம் பார்த்துட்டு நம்ம செய்கிற பொய்யான உபதேசங்கள், பொய்யான போதனைகள், பொய்யான கிரியைகள், பொய்யான காரியங்கள், பொல்லாத கிரியைகள், இவைகள் அவர் ஒரு நாளும் திருப்தி அடைகிறவர்கள. பொய்யை சொல்லி தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும்னு அவர் ஒரு நாளும் நினைக்கிறதில்லை. ஆண்டவர் தன்னை எப்படி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அப்படியே தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய ஜனங்களை அவர் ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு சபையில் அநேக விதமான மக்களை கவரக்கூடிய காரியங்களை செய்து 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 என்னுடைய ஆண்டவரை நான் பிரியப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. அந்த ஆண்டவரை ஒரு பொழுதிலும் வீழ்த்த முடியாது. அந்த ஆண்டவர் நம்மைத்தான் அவர் தண்டிக்க முடியும், நமக்குத்தான் அவர் எச்சரிப்பை கொடுக்க முடியும். தவறுதலாக பொய்யுரைக்க நம்ம கற்றுக்கொண்டோன்னு சொன்னா நம்ம நிச்சயமாக அவருடைய அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம நின்றுதான் ஆகணும். அது குறி தவறாது நம்ம மேலே பாய்ந்து விடும். ஆகவே இன்றும் மேடைகள் தோறும் பொய்களை கூறி மக்களை கவர்ந்து தேவனிடத்தில் ஆதாயப்படுத்துகிறோம் என துணிச்சலாக கூறுகின்ற பெரிய பிரசங்க வீரர்களும் பிரசங்க வீராங்கனைகளும் இன்னைக்கு இருக்கலாம். பொய்யை கூறி பிரபுக்களை சந்தோஷப்படுத்தி வீழ்த்திய இஸ்ரவேலரை போல பரமனை நம்மால வீழ்த்த முடியாது. இங்க வீழ போவது தேவன் அல்ல, பொய்யர்கள் தான். தேவன் பொய்யால் சந்தோஷப்படுபவர் அல்ல. தேவனுக்காக பொய் கூறி மக்களை கவர வேண்டிய அவசியமும் இல்லை. பொய் கூறி மக்களை கவருகிறவன் தேவ ஊழியக்காரனும் அல்ல. இத்தகைய ஒளியின் வேடம் தரித்த சாத்தானின் கையாட்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்கிறதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுடைய ஒரு ஆண்டவருக்கு, நம்மை குணமாக்க விருப்பமுடைய ஒரு ஆண்டவருக்கு, நம்முடைய வாழ்க்கையை ஆறுதலாய் நிறைக்கிறதற்கு விருப்பமுடைய ஒரு ஆண்டவருக்கு, உன்னை கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக சேர்த்து கொள்ள மனதாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு நம்முடைய பொல்லாப்புகளை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நம்மை கழுவும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறதற்கு தீர்மானிப்போம். அவர் சொல்லுகிற காரியங்களை பிரசங்கித்து மக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே.